கான்ஃப்ளிக்ட் இல்லைன்னா ஸ்டோரி இல்லை எனிவே. ஓகே, ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் எவிடெண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்டோரி எழுதும்போதே நமக்கு வந்து முதல்ல ப்ளீஸ் உட்காரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லும்போதே ஃபர்ஸ்ட் ஆக்ட் எண்டில் கான்ஃப்ளிக்ட் வந்துடணும்னு சொல்லுவாங்கள்ல. செகண்ட் ஆக்டில் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் தான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேர்ட் ஆக்டில் வந்து ஒரு ரெசல்யூஷன் வரும். அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 4th 5th போகலான்றது வரும். 3 ஆக்டில் இதுதான் ஸ்ட்ரக்சர். கான்ஃப்ளிக்ட்னு நம்ம சொல்லும்போது என்ன கான்ஃப்ளிக்ட்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த கான்ஃப்ளிக்ட்? கேன் பி எனி திங். ஓகே, இல்லை ஒரு லெட் மீ ஃபினிஷ் திஸ். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே வாட் வி திங்க் இஸ் ஒரு வில்லன் ஒரு ஹீரோ. ஓகே, நாட் நெசசரிலி அ வில்லன் ஹீரோ கான்ஃப்ளிக்ட். ஓகே, அதே நேரத்தில் அதை சொல்லிவிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதை சொன்னால் தான் கதைனும் கிடையாது. சில நேரங்கள் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போய் அவன் மாற்றுறதே கூட நமக்கு வந்து ஸ்டோரியாக இருக்கும். ஓகே, ஸோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐ ப்ரிசியூம் நீங்கள் கேட்குறது வந்து உள்ளுக்குள்ளே அந்த டென்ஷனுக்கான அந்த பாயிண்ட் வித் விச் கதையை நம்ம வந்து சொல்ல முடியும், இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக?